காலத்துல சொல்லுவாங்க, ஒருத்தர் வேலை செஞ்சாங்கன்னா, அந்த வேலையாவே அவங்க மாறிடுறாங்கன்னு. அது கொஞ்ச நாள் கழிச்சு அதையே அதையே ஒரு இது மோசமா மாத்திட்டானுங்க தெரியுமா? என்னோட வேலைக்கும் எனக்கு சம்மந்தம் இல்ல. நான் வந்து வேலை செய்றப்ப வேலை செய்ற ஆளா இருப்பேன். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீயா நானா ப்ரோகிராம்ல ஒரு டாபிக் கூட வந்தது. நான் வேலை செய்றப்போ, நான் இந்த வேலை செய்ற ஆளா இருப்பேன். அந்த வேலை செஞ்சு முடிச்சோனே, அந்த ஆளா நான் இருக்க மாட்டேன். தட் இஸ் வெரி ராங் திங்கிங். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு டாக்டர்னா, எங்க போனாலும் அவர் டாக்டரா தான் இருப்பாரு. இருக்கணுன்றேன் நான். ஒரு டீச்சர்னா எங்க போனாலும் டீச்சரா இருக்கணும். ஒரு போலீஸ்னா எங்க போனாலும் டீச்சரா இது போலீஸா இருக்கணும். ஆனா, அது ஒரு கான்செப்ட் வந்ததுன்னா, என்னோட டீனேஜ்ல இருந்தப்போ, அ செய்ற வேலை வேற, நான் வேற அப்படின்ற ஒரு ஆட்டிட்யூட் வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து அந்த வேலையில அந்த டியூட்டில இல்லாத சமயத்துல மத்த நேரத்துலலாம் அவங்கள வந்து அந்த வேலைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டா வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. புரியுதுங்களா? அத பத்தி நம்ம இன்னொரு நாளைக்கு நல்லா பேசுவோம். அதனால தான் இந்த மாரி ஒரு ஒரு ஆசிரியர் வந்து, ஒரு மாணவி ஸ்டேஜ்ல இருக்கிற ஒருத்தர வந்து அப்ரோச் பண்றதையெல்லாம், அ இந்த ஆட்டிட்யூட்ல இருந்து தான் வருது. புரியுதுங்களா? ஒரு மாணவருக்கும், ஒரு ஒரு ஆசிரியருக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது. அது ஒரு மரியாதை இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது. அத எது பிரேக் பண்ணுதுன்னா, நான் வேலை ஸ் உனக்கு நான் டீச் பண்ணல. உனக்கு நான் டீச் பண்ணல. உனக்கு நான் பேராசிரியர் கிடையாது. நீ வந்து என்ன பொறுத்தவரை ஒரு லேடி, ஒரு பெண் அவ்வளோதான். அந்த ஆட்டிட்யூட் எப்படி வருது? நான் வேலை செய்றப்ப வேலை செய்வேன். வேலை செய்யாதப்போ நான் என்னோட சொந்த வாழ்க்கைய வாழுவேன். அப்படின்ற அந்த ஆட்டிட்யூடு ஆபத்தானது. சரிங்களா? ஆபத்தானது. அந்த ஆட்டிட்யூட்னால தான் இது ஒரு சில இப்ப இன்னைக்கு கூட நான் ஒரு செய்திய பார்த்தேன். புதுச்சேரியில ஒரு ப ப ஒரு ஹெட்டிங் தான் பார்த்தேன். செய்தி உள்ள போய் பார்க்கல. இதெல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கெல்லாம் எனக்கு தோணல. அந்த ஒரு பாண்டிச்சேரியில ஒரு டீச்சர் பிரச்சனை. அப்புறம் அந்த என்ன கிருஷ்ணகிரி, ஓசூர் அந்த பக்கம் ஏதோ தெர்ல. ஒரு மாணவி, 3 ஆசிரியர்கள். உண்மையிலே இவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்கணும். "ஏன் உங்க அம்மா, அப்பாலாம் இப்படிதான் உங்களுக்கு சொல்லி வளர்த்தாங்க?" இந்த பாலியல் குற்றம் செய்றவங்களோட அம்மாவ கூப்பிட்டு கேட்கணும். "ஏம்மா நீங்க நீங்க வந்து நல்லா வளர்த்தீங்களா? இல்ல உங்க வீட்டுக்காரர் சரியில்லையா? உங்க வீட்டுக்காரருடைய அ குணத்தினால இவன் இப்படி இருக்கிறானா? ஏன் இப்படி ஆயிட்டான்னு?" கேட்கணும். கேட்கணும். 18 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப எதுக்கு நான் சொல்ல வந்தேன்? அதாவது இந்த மாரி பாலியல் விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இவனுங்களோட டீனேஜ்ல இவனுங்க காதல பத்தி, இல்ல கல்யாணத்த பத்தி, வாழ்க்கைய பத்தி, அதெல்லாம் என்னதான் யோசிப்பானுங்க? இப்ப குற்றவாளியா இருக்கிறவன்லாம், அவனுக்கு என்ன மரியாத? அவன் என்ன ஆசிரியரா இருந்தா என்ன? எனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இவன் வந்து இப்படியெல்லாம் ஒரு இது பண்றானுங்க? எதுக்கு கல்யாணம் மட்டும் வாழுங்க அப்படின்னு சொன்னாலும், கல்யாணம் பண்ணுனா ஒரு அன்பு செய்யணுமா இல்லையா? ஒரு காதல் இருக்கணும்.